ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபையாருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைய நாளினுடைய தியானத்துக்கு ஆதாரமாக நாம் பிலிப்பியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தோற்றுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக, இந்த காலை பொழுதுக்காக, உம்முடைய திரு சமூகத்திலே கூடி வரும்படி செய்த உதவிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை எங்களை நடத்தின தேவன் தொடர்ந்து உம்முடைய நல்வார்த்தைகளால் எங்களை வழிநடத்தும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூர்ண ஆளுகை எங்கள் மேல் இருப்பதாக எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம். எங்கள் செவிகள், சிந்தைகள் யாவற்றையும் திறந்தருளும். எங்கள் இருதயத்தை நல்ல நிலமாய் மாற்றும். உம்முடைய வார்த்தைகள் என்னும் நல்ல விதைகளை எங்கள் இருதயத்திலே போட்டு சகல விதமான நன்மைகளையும் அதிலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான விளைச்சலை கர்த்தர் தந்திருள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நம்ம நியூ இயர் முடிஞ்ச உடனே முதல் வசனமா இதைத்தான் நம்ம இங்க பிரசங்கம் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஒரு 3 தலைப்புகள்ல பிரசங்கம் பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டா, மறக்க வேண்டியவைகளை மறக்க வேண்டும், நினைக்க வேண்டியவைகளை நினைக்க வேண்டும், தொடர வேண்டியவைகளை தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு 3 தலைப்புகளை இந்த குறிப்பிட்ட வார்த்தையின் மூலமாக நம்ம தியானிச்சிருந்தோம். சரி, இன்றைக்கு ஒரு சுருக்கமா 4 தலைப்புகள் வழியாக இந்த குறிப்பிட்ட வார்த்தையின்படி நம்ம பார்க்க போகிறோம். 4 தலைப்புகள். என்ன 4 தலைப்புகள்? முதல் தலைப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிடிப்பு அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்லுங்க? பிடிப்பு. பிடிப்பு அப்படின்னா என்ன? இப்படி எல்லாம் சொல்லலாம். எனக்கு சில விஷயங்களை பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சில விஷயங்களை பிடித்திருக்கிறது. சாப்பிட்றதுக்கு என்னப்பா பிடிக்குதுன்னா, சிலர் பிரியாணிமாங்க, சிலர் தோசைமாங்க, சிலர் இட்லிமாங்க. அப்படி நமக்கு பிடிக்கிற விஷயங்கள் வேற. இன்னொரு பிடிப்பு இருக்கிறது. இப்போ ஒரு மரத்தினுடைய வேர் மண்ணில் என்ன பண்ணிருக்கணும்னா பிடித்திருக்க வேண்டும். ஒரு உறுதியா பிடிச்சிருக்கணும். அப்பதான் மரம் மண்ணில் நிலைச்சிருக்கும். அது ஒரு வகையான பிடிப்பு. பறவைகள் இருக்குது பாத்தீங்களா? அந்த பறவைகள் கூடு கட்டி வாழும். கூடு கட்டி முட்டையிட்டு குடும்பமாய் வாழும். சில சமயம் குடும்பமாகாத போது தனியாய் வாழும். அப்படி இருக்கிற சமயத்துல பறவைகள் எங்க தூங்கும் அப்படின்னா, சொல்லுங்க, எங்க தூங்கும்? கூடுகளுக்குள்ள தூங்கும். ஆனா நிறைய பறவைகள் இந்த கூடு கட்டி வாழாம மரங்கள்லயே சும்மா குடியிருக்கும். மரங்கள்லயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கும். நிறைய பார்க்குகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய மரங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா கூடுகள் இல்லாத பறவைகளும் அங்கே குடியிருக்கிறத பார்க்க முடியும். அது எப்படி தூங்கும்? மரத்தின் கிளைகள்ல உட்காந்துட்டே தூங்கும். அப்படி கிளைகள்ல உட்காந்துட்டு தூங்கும்போது, இப்ப நம்ம சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கும்போது நிறைய பேர் தூங்குவாங்க. தூங்கி டப்புன்னு விழுந்து எந்திரிப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி பறவைகள் விழுந்துன்னா என்ன ஆகுறது? எங்கிருந்து விழும்? மேல இருந்து கீழே விழும் இல்லைங்களா? அப்படி விழாம இருப்பதற்காக அந்த பறவைகளுடைய சரீரத்துல ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இதுதான் மரக்கிளை அப்படின்னா, இந்த பேனாதான் மரக்கிளைன்னு வச்சுக்கோங்களேன். பறவைகள் பறந்து உட்காரும் போது இப்படி உட்காரும். இப்படி உட்காரும் போதே என்ன ஆகுன்னா, அந்த விரல்கள் இப்படி மடங்கி பிடிச்சிடும். இதுதான் பறவைகளுடைய இயல்பு. ஒரு மரக்கிளையில உட்கார்ந்துச்சு அப்படின்னாலே அதனுடைய விரல்கள் என்ன ஆட்டோமேட்டிக்கா மடங்கிடும். அப்புறம் பறவையே நினைச்சாலும் அந்த விரல்களை எடுக்க முடியாது. அது எப்பதான் எடுக்க முடியும் அப்படின்னா, பறக்கணும்னு நினைச்சு மேல எந்திரிக்கும் பாருங்க, அப்போதான் அந்த விரல்கள் ரிலீஸ் ஆகும். அப்போ ஒரு மெக்கானிசம் எங்க இருக்குதுன்னா, அந்த பறவைகளுடைய கால் விரல்கள்ல இருக்கு. பறக்கும் போது கால்களை நீட்டி வச்சுக்கிட்டு இருக்கும். அது உட்காரும் போது இப்படிதான், உட்காரும் பொசிஷன் இப்படிதான் இருக்கும். உட்காரும் போது அப்படி மடங்கிடும்.
அந்த பறவையினுடைய பாடி வெயிட் இருக்குது பாத்தீங்களா, செல்ஃப் வெயிட்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படி மேல அமுத்துச்சு அப்படின்னா அழகா அப்படி மடங்கிக்கும். அப்ப தூங்கும் போது எப்படிதான் இருக்கும்னா, அந்த பறவை மேலே எழும் வரைக்கும் இப்படி பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால பறவைகள் தூங்கும் போது கீழே விழாது. அதனுடைய பிடிப்பு ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பறவைகள் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய பிடிப்பு அப்படித்தான் இருக்கணும். வாழ்க்கைன்னு ஒரு பிடிப்பு இருக்கு, வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்கு. சில பேர் பாருங்க, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கல இல்ல அப்படின்னு சொல்லி வரும்போது வாழவே பிடிக்கலன்றுவாங்க. ஏன்னா வாழ்க்கையின் பிடிப்பு அற்று போகிறதுங்கிறது அதுல தெரியும். வாழவே பிடிக்கல அப்படின்னா அந்த வாழ்க்கையின் மேல இருக்கிற பிடிப்பு அற்று போனது அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா, ஏதோ ஒரு பாரம் அமிழ்த்துகிறது, ஏதோ ஒன்று இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை அமிழ்த்துகிறது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு போராட்டம் வரும்போது பிடிப்பு அற்று போகிறது. ஆனா பறவையினுடைய சரீர பாரம் அமிழ்த்தும் போது பிடிப்பு அதிகமாகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு வாழ்க்கையில பாரம் அதிகமாகும் போது பிடிப்பு அற்று போகிறது. ஆனா பறவையினுடைய சரீரம் பாரம் அமிழ்த்தும் போது பிடிப்பு அதிகமாகிறது. அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணுங்க பிளீஸ். அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். நமக்கு பாரம் அதிகமாகும் போது நமக்கு பிடிப்பு அதிகமாக வேண்டும். எப்படி அது அதிகமாகும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப நமக்கு வாழ்க்கையில பிடிப்பு அற்று போகும்போது நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னா, நான் வாழ வேண்டும். ஏன்னு கேட்டா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பிடித்திருக்கிறார். அந்த பிடிப்பு ரொம்ப முக்கியம். பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கும் போது, என் பின்னே வா பேதுரு, நான் உன்னை என்ன செய்வேன், மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வேறொரு பிடிக்கிற விஷயத்தை பத்தி சொன்னாரு. இவங்க மீன்களை பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நீங்கள் என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷங்களை பிடிக்கிறவங்களா மாத்துவேன். இப்ப மனுஷங்களை பிடிக்கிறதுனா என்ன, எப்படி மீனை தூண்டில் போட்டு பிடிப்பாங்களோ இல்ல வலைய வீசி பிடிப்பாங்களோ அது மாதிரி தூண்டில் போட்டோ வலை போட்டோ மனுஷங்களை பிடிப்பாங்களா அப்படின்னா அல்ல. அவங்க வேறொரு நோக்கத்துல தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களை பிரிச்சு எடுத்து இன்னொரு நோக்கத்துக்காக வாழ வைக்க வேண்டும். இன்னொரு நோக்கத்துக்காக. எல்லாம் பூமியில பிறந்துட்டோம், அம்மா அப்பா இருந்தாங்க, பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க, ஒரு குடும்பமாச்சு, ஒரு வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுறோம், கார் வாங்குறோம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு கடைசியில செத்து போறோம். இதுதான் உலக மனிதர்களுடைய வாழ்க்கை. ஆனா மத்தவங்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, இவங்க ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்றாங்க. மத்தவங்க எல்லாம் நிகழ்காலத்துக்காக வாழும்போது கிறிஸ்தவங்க மட்டும் எதிர்காலத்துக்காக வாழ்றாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். ஏன் எதிர்காலத்துக்காக வாழ்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்குன்னு ஆண்டவர் ஒரு பரலோகத்துல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு, நாங்க அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு மரணத்துக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறதுங்கிறது கிறிஸ்தவங்களுக்கு தெரியும். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வார்த்தைகள் வழியாக அப்படித்தான் போதிச்சு நடத்துறாரு. ஆகவே நாம் நம்முடைய பிடிப்பு இந்த உலகத்துல இருக்கிற அதே சமயத்துல பரலோக வாழ்க்கைக்கு நேரான ஒரு பிடிப்பாகவும் இருக்கணும்னு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நமக்கு கத்துக் கொடுக்கிறார். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் புரிஞ்சுக்கிறாரு, நான் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன், அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப இந்த பிடிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நாம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அழகான வார்த்தை பாத்தீங்களா? நாம எதை பிடிச்சுக்கணுமா? நலமானதை, நல்லதை பிடிச்சுக்கணும். பைபிள்ல 2 பார்ட் இருக்குது. பைபிள்ல 2 பார்ட் இருக்குது. 2 பார்ட்னே ஆமாங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்றது விஷயம் இல்ல. பழைய ஏற்பாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்லது பொல்லாதது ரெண்டுமே பைபிள் ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. பரலோகத்தை பத்தி நம்ம எப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா பைபிளை படிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். நரகத்தை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா பைபிளை படிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும்? பைபிளை வாசிச்சுதான். என்ன யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, தூங்கிட்டீங்களோ? ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் பைபிளை படிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். பிசாசை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும், பரிசுத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் பைபிள் தான். பாவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும். ஆனா இந்த 2ஐயும் நமக்கு வெளிப்படுத்தி நல்ல பாதையில நடக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மரணத்தையும் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன், ஜீவனையும் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன்.
ஆசீர்வாதத்தையும் உங்க முன்னால வைக்கிறேன், சாபத்தையும் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ தேர்ந்தெடுங்க, ஆனா நல்லது தேர்ந்தெடுங்க ஆண்டவர் சொல்றாரு. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, பைபிளே வாசிச்சாலும் சரி சோதிச்சு பார்த்து இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்து, தாவீது செய்த பரிசுத்தமான காரியங்களும் பைபிள்ல இருக்கு, அசுத்தமான காரியங்களும் பைபிள் இருக்கு. அப்ப நம்ம விளக்க வேண்டியதை விளக்குறதற்கு பைபிள் நமக்கு வழி காமிக்குது. தொடர வேண்டியவைகளை தொடர்வதற்கு பரிசுத்த வேதாகம் நமக்கு வழி காண்பிக்கிறது. அப்ப எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பாக்குறேன். 10 மாப்பிள்ளையுடைய பயோடேட்டா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல அம்மா அப்பா, நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. அந்த 10ஐயும் செக் பண்ணி பார்த்தா 10லயும் இப்படிதான் ரிசல்ட். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், 10 பேரையும் என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். இது சரியா இருக்குமா? நிச்சயமா எங்க 10மே நல்ல ப்ரொஃபைல் தானே, 10 பேருமே நல்லா தானே படிச்சிருக்காங்க, 10 பேருமே நல்லா தானே வேலை செய்யறாங்க, 10 பேருமே நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னா அப்போ உட்காந்து யோசிப்பேன், 10ல எது பெஸ்ட், 10ல எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்து தானே நம்ம செலக்ட் பண்ணுவோம். எல்லாருமே ஓகே, இவங்க கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்துல அடிக்கடி போயிட்டு பார்த்துட்டு வர தூரத்துல இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு ரீசன் நமக்கு இருக்கும் நல்லதை செலக்ட் பண்றதுக்குன்ட்டு. அதே போலதான் நம்ம படிப்புல ஒரு 10th முடிச்சு +1க்கு போகும்போது எந்த குரூப் பெஸ்ட், என்னுடைய திறமைக்கு, என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு, செலவு செய்கிற விஷயத்துல எந்த படிப்பு பெஸ்ட், எந்த காலேஜ் பெஸ்ட், எல்லாமே யோசிச்சு தானே பண்றோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதை தவிர்த்துட்டு கெட்டதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறது. என்ன பண்ணிக்கிறது? கெட்டதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறது, நல்லதெல்லாம் விட்டுறது. அப்படி இருக்காம நமக்கு வேதம் ஆலோசனை சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா வாழ்க்கையில பிடிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். 2வது தலைப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா படிப்பு. என்னன்னு சொல்லுங்க? படிப்பு. படிப்புன்னா என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க? படிப்பு. எதற்கு குழந்தைகளை படிக்க வைக்கிறோம்? நாம எதற்காக படிச்சிருக்கிறோம் அப்படின்னா கற்றுக்கொள்வதற்காக. கற்றுக்கொள்ளுதல். படிப்பு அப்படின்னாலே கற்றுக்கொள்ளுதல். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பிறந்ததில் இருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப படிப்பு அப்படிங்கிறது ஏதோ ஸ்கூல் வாழ்க்கையோட முடிஞ்சு போறது அல்ல, காலேஜ் வாழ்க்கையோட முடிஞ்சு போறது அல்ல. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப தூங்கி எந்திரிச்சு வந்திருப்போம், நேற்றைய தினத்தை யோசனை பண்ணி பார்த்தா நம்ம சில காரியங்களை கற்றுக்கொண்டிருப்போம். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கத்துட்டு இருந்திருப்போம், என்ன பேசக்கூடாதுன்னு கத்துக்கிட்டு இருந்திருப்போம், என்ன யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு இருந்திருப்போம். அப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு படிப்பை கற்றுத் தருகிறது. நம்முடைய சூழ்நிலைகள் சில காரியங்களை கற்றுத் தருகிறது. அப்ப கல்வி நம்ம படிச்சு கற்றுக்கொள்வது வேற, அனுபவத்தின் வழியாக கற்றுக்கொள்வது வேற. ஆனா அந்த படிப்பு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்க வேண்டும், அதை புரிஞ்சுக்கணும். சில சொந்தக்காரங்க நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருப்பாங்க. சொந்தக்காரங்க, உறவுகள், எந்த நேரத்துல யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது, அல்லது எப்படி வாழ வேண்டும் அல்லது எப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருப்பாங்க. குழந்தைங்களுக்கு பாருங்க, அவங்களுடைய அனுபவ அறிவு வேற. ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா குழந்தை போய் விளையாடும், தீ சுடும் அப்படின்னு சொல்லி தெரியாது அதுக்கு. நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், ஏய் போகாத, தொடாத, சுடும் சுடும் அப்படின்னா அந்த சுடும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கூட குழந்தைக்கு தெரியாது. இப்ப பக்கத்துல போய் ஒரு வேளை அம்மா அந்த பக்கம் போன உடனே டக்குன்னு தொட்டு ஐயோன்னு ஒரு கத்து கத்துச்சுன்னா அம்மாக்கு தெரியும், உள்ள போய் என்ன பண்ணிட்டா, மெழுகுவர்த்திய தொட்டுட்டா. நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், தொடாதேன்னு சொன்னேன், கேட்டியா? அடுத்த தடவை அந்த குழந்தை மெழுகுவர்த்திய தொடுமா? நிச்சயமா தொடாது. ஏன்னா அதுக்கு ஒரு அனுபவ அறிவு வந்துருச்சு, அதை தொட்டா சுடும் அப்படின்னு அனுபவ அறிவு வந்துருச்சு. அது மாதிரி வாழ்க்கையில நம்ம பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் இழப்புகள் எல்லாம் நமக்கு ஒரு படிப்பை கற்றுக் கொடுக்கிறது. என்ன அப்படின்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு கற்றுத் தருகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே, வேத வசனங்கள் எல்லாமே நமக்கு அப்படி கற்றுத் தருகிற வேத வசனங்கள் தான், அப்படி படிப்பை தருகிற வேத வசனங்கள் தான். 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம். வேகமா. நான் உபத்திரவப்பட்டது, ஒரு நிமிஷம் இருங்க.
இப்ப இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? அவன் அம்மா வாசிச்ச வசனத்தை அப்படியே சொல்லுங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரா? அப்ப அந்த இந்த குறிப்பிட்ட இந்த 4 வார்த்தை, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதுன்னு ஒரு கற்றுக்கொள்ளுதலுக்குள்ள வந்திருக்கிறாரு. அப்படிதானே சொல்றாரு. நான் உபத்திரவப்பட்டது, நான் கஷ்டப்பட்டது நல்லதுதாங்க. யார் சொல்லுவாங்க? சில பேர் கஷ்டத்தை பாக்குறாங்க, ஆனா கஷ்டப்பட்டது ஏன்னு ஆவிக்குரியவன் பார்ப்பான். வாழ்க்கை முழுக்க கஷ்டமா இருக்குதுங்க, எனக்கு பண தேவை நிறைய இருக்குது, கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல, உடம்பு முழுக்க பிரச்சனை, சரியாக மாட்டேங்குது, குடும்பத்துல இப்படி பிரச்சனை, ஒரே போராட்டமா இருக்குதுன்னு கஷ்டத்தை பாக்குறவங்க மனுஷங்க. ஆனா அந்த கஷ்டத்தின் வழியாக என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு பாக்குறவங்க ஆவிக்குரியவங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் தெளிவா எழுதுறாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதல் வருது பாத்தீங்களா? அதுதான் ஆவிக்குரிய கற்றுக்கொள்ளுதல், ஆவிக்குரிய படிப்பு. அதுதான் அடுத்தது சொல்றாரு, அதனால் உமது பிரமாணங்களை, ஆமா, சூழ்நிலைகள் வழியாக நான் சிலது கற்றுக்கொண்டேன், ஆனா அந்த அறிவை பயன்படுத்தி தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அதுதான் விஷயம். அப்படின்னா படிப்பு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எந்த படிப்பு ரொம்ப முக்கியம்னா, நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற அத்தனை காரியங்களின் வழியாகவும் நமக்கு ஒரு அனுபவம் வரும், ஒரு கற்றுக்கொள்ளுதல் வரும். அந்த கற்றுக்கொள்ளுதலின் வழியாக நாம் தேவனுடைய பிரமாணங்களையும் கற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய காரியங்களையும் கற்றுக்கொள்கிறோம். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, காலையில எந்திரிச்சு சொன்ன, ஆண்டவரே இந்த நாள் முழுக்க உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில செய்யப்படட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இருக்கிறதுல அதான் பெஸ்ட் ஜெபம். நீங்க 1 மணி நேரம் உட்கார்ந்து அழுது புலம்பி ஜெபம் பண்றது ஒரு ஜெபம் அப்படின்னா, தேவ சமூகத்துக்கு போய் உட்கார்ந்து ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில நடக்கட்டும்னு சொல்றதை தாண்டி ஒரு சிறப்பான ஜெபம் ஒண்ணுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில செய்யப்படட்டும், அதை தாண்டி வேற என்ன ஜெபம் இருக்கு? அப்படி ஜெபிக்கிறவங்களும் உண்டு. அப்படி ஜெபித்த பிறகு அன்னைக்கு ஒரு பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, என்னடா வாழ்க்கை அப்படின்னு போயிடுவாங்க உடனே. அப்படி சொல்லி ஜெபிக்கிறவங்க நடக்கிற ஒவ்வொன்றையும் தேவனுடைய சித்தம் என்று எடுத்துக்கொள்ள மறந்து போய் விடுகிறார்கள். அதான் முக்கியம். ஆனா யோபு பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது ஆண்டவர் தாங்க. நன்மைனாலும் சரி தீமைனாலும் சரி, வைத்தியகாரி போல பேசாது. தேவனுடைய கரத்தில் இருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாம இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் முழுக்க 100% தன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை காரியங்களுக்கும் தேவனையே பொறுப்பா வச்சிருந்தார். அவர் கொடுத்தாரு, எடுத்தாரு, திரும்பவும் கொடுக்கறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறாருங்கிறது அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரகசியம். கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம். இதுதான் தன் வாழ்க்கையில நடக்கிற அத்தனை காரியங்களிலிருந்தும் கற்றுக்கொண்டு தேவனுக்கு நேராக நம்மை விட்டு கொடுக்கிற விஷயம். அப்ப வாழ்க்கையில பிடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்களே. 2 தீமோத்தேயு நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறீங்களா? சரி, இப்போ பவுல் வரும் சாருங்க. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில், நான் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறேன். யாருகிட்ட போய் என்ன மறந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, மறந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருகிட்ட போய் நீ கற்று நிச்சயித்தவையில் நிலைத்திரு அப்படின்னா, தடுமாறிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. நல்லா படிக்கிற பையன் கிட்ட அப்பா போய் நல்லா படின்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா படிக்கிறவங்க கிட்ட போய் அப்பா அம்மா ஏய் நல்லா படிடா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 10th எக்ஸாம் எழுதுற காலத்துல வீட்டுக்குள்ள உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே வேலை முடிச்சுக்கிட்டு இன்டர்வல் டைம்ல அப்படியே வந்து பார்த்து போலான்ட்டு வருவாரு. வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள தாள் போட்டுட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். எங்க அப்பாவுக்கு பயங்கர கோபம் வர்ற மாதிரி வந்துடும். என்ன சொல்லுவார் அப்படின்னா, தம்பி சும்மா அப்படி படிச்சுக்கிட்டே இருக்காத, அப்பப்போ அப்படி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா, அப்பதான் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், இன்னும் நல்லா என்ன பண்ண முடியும், தெளிவா படிக்க முடியும். நீ எப்ப பார்த்தாலும் புக்கு கைமாவே இருக்கிற அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அந்த கால வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஊர் சுத்திட்டு இருக்கிற பசங்களை எல்லாம் பிடிச்சி என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஏய் படிடா, புக்கை கையில் எடு அப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நல்லா படிக்கிறவங்களை பத்தி பேரண்ட்ஸுக்கு கவலை இல்லை. ஆனா தடுமாறிட்டு இருக்கிறவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீ என்ன பண்ணி நல்லா படி, நான் தான் படிக்காம உட்படாம போயிட்டேன், நீயாவது நல்லா படிச்சு வா. அப்படித்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நீ கற்றாய்,
நீ கற்றுக்கொண்டாய், சில காரியங்களை கற்றுக்கொண்டாய், உன் வாழ்க்கையில அப்பப்போ பொருத்தனையும் செஞ்ச, தீர்மானமும் எடுத்த, நிச்சயித்து கொண்டாய். ஆனா நீ என்ன செய்யணும்னா, கற்றுக்கொள்வது முக்கியம் அல்ல, தீர்மானம் எடுப்பதும் முக்கியம் அல்ல, அதை தாண்டி அதுல நிலைச்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்வது முக்கியம், தீர்மானம் எடுப்பது முக்கியம், அதை காட்டிலும் முக்கியமானது எது அப்படின்னா அதுல நிலைத்திருக்க வேண்டியது. அப்ப நாம கற்ற உபத்திரவங்கள் வழியாக, நாம் கற்ற பாடங்களின் வழியாக, நாம் கற்றுக்கொண்ட படிப்பின் வழியாக ஆண்டவர் நமக்கு எதை சொல்லி கொடுத்தாரோ அதுல நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். ஒரு வேலையை செஞ்சா அதுல நஷ்டமாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யோசனை பண்ணுவோம், திரும்பவும் அந்த வேலையை செஞ்சா அதே மாதிரி நஷ்டமாகும் அல்லது வேற வழியில செய்யணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவோம். பாத்தீங்களா? அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு பல நேரங்கள்ல தோல்விகள் ஏற்படும், சில நேரங்கள்ல தடுமாற்றங்கள் ஏற்படும். அப்போ அந்த தடுமாற்றங்களை ஏற்படுத்துகிற விஷயங்கள் என்ன, தோல்விகளை ஏற்படுத்துகிற விஷயங்கள் என்ன, ஆராய்ந்து பார்த்து அங்க போகாம, அதை செய்யாம, அதை பண்ணாம நம்ம வெற்றிகரமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புறாரு. அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் வச்சிருக்கிறாரு. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு அப்படின்னு சொல்லிட்டு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 16-17 வசனங்கள் வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்புக்குதல், இதுக்கு எல்லாத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. எது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. அப்ப வாழ்க்கையில பிடிப்பு ரொம்ப முக்கியம், 2வது படிப்பு ரொம்ப முக்கியம். 3வது தலைப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நடிப்பு. என்னன்னு சொல்லுங்க? நடிப்பு. படிக்கிறவங்கள பிரச்சனை இல்ல, படிச்சு வந்துருவாங்க. இந்த படிக்கிற மாதிரி நடிப்பாங்க பாத்தீங்களா, ஸ்கூல்ல எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி நடிப்பாங்க பாத்தீங்களா, தேரவே தேராது. அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா நேரத்துக்கு சர்ச்சுக்கு வந்துருவாங்க, பைபிள் கையில தூக்கிட்டு வந்துருவாங்க, எல்லா வகையிலையும் தான் பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளான வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது எத்தனை பேருக்கு பொருந்தும் அப்படிங்கறத நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கணும். நான் இந்த விஷயத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா உண்மையா இருக்கிறேன்னா? நடிக்கிறதுனால பல விஷயங்கள் நமக்கு கிடைச்சிடும். சர்ச்சில் பொறுப்புகள் கூட கிடைக்கும் நம்ம நடிக்கிறதுனால. அப்படி சபைக்காக அப்படியே உயிரை கொடுக்குற மாதிரி, துடிக்கிற மாதிரி நடிப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் ஈஸியா கிடைச்சிடும். ஆனா தேவனுக்கு முன்னால அந்த பொறுப்புகள் கூட எடுபடாது. அவருக்கு தேவை உண்மையுள்ள இருதயத்தோட செய்கிற விஷயம். அவர் சொல்றாரு, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி கூப்பிடுறவங்களா அவங்க இருக்கணும்னா, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் என்ன பண்றாராம்? நம்ம நினைச்ச கூடாது கூப்பிடுற எல்லாரும் கர்த்தர் சமீபமா இருக்கிறாரு நினைச்ச கூடாது. உண்மையாய் அப்படின்னா அதுக்குள்ள நடிப்பு இருக்க கூடாதுன்ற அர்த்தம். பரிசுத்த வேதாகமத்தை வாசிச்சீங்கன்னா எத்தனை பேர் உண்மை உள்ளவங்களா இருந்தாங்க அப்படிங்கறது தெளிவா போடப்பட்டிருக்கும். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னா அவன் என் வீட்டில் அப்படின்னா அது ஒரு அழகான லைஃப். அந்த மனுஷன் மோசே எங்க போனாலும் உண்மையா இருக்கிறான் அர்த்தம். ஒரு வீட்டுக்குள்ள எவ்வளவு ரூம் இருக்கு பாருங்க. ஹால் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, பெட்ரூமுக்குள்ள அட்டாச்சு டாய்லெட் இருக்குது, வெளியே போர்ட்டிகோ இருக்குது, மொட்டை மாடி இருக்குது, படிக்கடியில சில ஸ்டோரேஜ் கொடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி ஏரியா இருக்குது, ஸ்டோர் ரூம் இருக்குது. நம்ம எல்லா ரூம்லயும் உண்மையா இருக்கிறோமா? ஹால்ல உண்மையா இருக்கிறோமா? போர்ட்டிகோல வர்ற நம்மளை பார்க்க வர்றவங்க கிட்ட உண்மையா இருப்போம். ஆனா ஹாலுக்குள்ள போனோன்னு நம்முடைய பேச்சு மாறுமே, பெட்ரூமுக்குள்ள போனோம்னு நம்ம பேச்சு மாறுமே, பாத்ரூமுக்குள்ள போனோம்னு நம்முடைய சிந்தை மாறுமே. அப்படின்னா சும்மா ஒரு கற்பனை எடுத்துக்கோங்க. அப்படி வீட்டுக்குள்ள நம்ம எங்க இருந்தாலும் உண்மையா இருக்கணும், வாழ்க்கையில நம்ம எங்க இருந்தாலும் உண்மையா இருக்கணும். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசேயை காட்டிலும் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர் அப்படின்னு வாசிக்கும் போது அவங்க காட்டின அன்பில நடிப்பு இல்லை, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நடிப்பு இல்லை, அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையில நடிப்பு இல்லை. என்னவா இருந்தாங்களோ அப்படிதான் பேசினாங்க, எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் சிந்திச்சாங்க, அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சோ அதை தான் செயல்படுத்தினாங்க. நடிப்பே கிடையாது. அப்படின்னா உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு இல்ல, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணுதான், வெளியே 2வது லைஃப் அவங்களுக்கு இல்ல. அப்படிப்பட்ட லைஃப் நம்முடைய வாழ்க்கையில வேணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. இப்படி
இந்த நடிப்பு அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. பேதுரு இருக்கார் பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஆனா அந்த உயிர் பயம் பேதுருக்கு வரும்போதுதான் அவருடைய பிடிப்பு ஆண்டவர் மேல இல்ல, வேற ஏதோ ஒண்ணு மேல இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டார். இவனும் இயேசுவோடு கூட இருந்தவன் தான், இவனும் கலிலேயன் தான், உன்னை பார்த்தா அவங்கள மாதிரிதான் இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தெரியாதுன்னு 2 தடவை சொன்ன மனுஷன் 3வது தடவை சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்கினான் அப்படின்னு வாசிக்கும் போது, இந்த பேதுரு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வேற ஏதோ ஒண்ண பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இது வரைக்கும் அந்த பிடிப்பு இல்ல, ஆண்டவரோட கூட தான் இருக்கிறாரு, சீசரா தான் இருக்கிறாரு. இத்தனைக்கும் கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை பயன்படுத்தி ஊழியம் வேற பண்ணிட்டு வர்றாரு, பிசாசுகளை வேற துரத்திட்டு வர்றாரு. ஆனா உயிர் பயம் வந்த போது இயேசுவை விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள தள்ளப்படுகிறதையும் பார்க்க முடியும். அப்பதான் வெளியே வந்து யோசிக்கிறாரு, அது ஆண்டவர் பேதுரு மேல வச்ச கிருபை. பேதுரு மனங்கசந்து அழுதார். ஐயோ, இப்படி ஒரு அற்ப விஷயத்துக்காக என் ஆண்டவரை மறுதளிச்சுட்டுனே. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கிருபை கொடுக்கலைன்னா, நான் உன்னை புடிச்சுக்கல அப்படின்னா, நான் உன்னை கொஞ்சம் இமை பொழுது விட்டேன் அப்படின்னா உன் கதி அவ்வளவுதான் அப்படின்னு பேதுருக்கு உணர்த்துறாரு. ஆனா பேதுரு மனங்கசந்து அழுது தேவனை திரும்ப உறுதியா பிடிச்சுக்கிட்டத பார்க்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உறுதியா பிடிச்சுக்கிட்டத பார்க்க முடியும். இனிமே என் வாயில மறுதளிப்புங்கிறதே வராது. எந்த ஆண்டவரை விட்டு என் உயிருக்காக பயந்து நான் வெளியே ஓட நினைச்சேனோ அந்த ஆண்டவருக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையை அப்படியே மாத்திக்கிட்டாரு, தன்னுடைய நடிப்புகள் எல்லாம் மாத்திட்டாரு. அதே போல யூதாஸ் நடிச்சு கொண்டிருந்த ஒரு நடிகன் தான். ஆனா யூதாஸ் தன்னுடைய முடிவை தானே தேடிக்கொண்டார். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு மனுஷங்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எலியா அப்படிங்கிற தீர்க்கதரிசி பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்னால் நிற்கும் போது ஜனங்கள் எல்லாம் கூடி இன்னும் வேடிக்கை பார்க்க வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள 2 மனசு இருந்துச்சு. எலியா பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஜனங்கள் கிட்ட தான் பேசினாரு. கர்த்தர் தெய்வம்னா அவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா அவனை பின்பற்றுங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் சில சமயம் கர்த்தரை சார்ந்து கொள்வது, சில சமயம் பாகாலை சார்ந்து கொள்வதுன்னு இருக்காதீங்க, அந்த இருமனதோட இருக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்பவும் ஜனங்கள் ஒன்னும் பேசாம இருந்தாங்க. எடுத்து வாசிச்சு பாக்குறீங்களா? 1 ராஜாக்கள் 18:21 வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18:21 வாசிச்சீங்கன்னா, வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு இவ்வளவுதான் விஷயம், அமைதியா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள நடிப்பு இருந்துச்சு, அமைதியா இருந்துட்டாங்க. ஆனா அடுத்த விஷயம் நடந்தது பாருங்க. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் என்னென்னவோ பண்றாங்க, பாகால் இறங்கி வரவும் இல்லை, பலியை பட்சிக்கவும் இல்லை, பலியை அங்கீகரிக்கவும் இல்லை. ஆனா எலியா ஜெபம் பண்ணி நின்ற போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியை பட்சித்தது அப்படின்னு பாக்குறோம். அப்படி பார்த்தப்பதான் ஜனங்களுக்கு தெரிஞ்சது, ஐயோ அந்த அக்கினி, அங்க இறங்கின அக்கினி எங்க மேல இறங்கி இருந்ததுன்னா முடிஞ்சுதா? இப்போ பயந்து போய் திரும்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் அப்படின்ட்டு. நம்ம வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவங்கள் வாழ்க்கையில நடக்கும்போது நம்ம பயந்து போய் ஆண்டவர்கிட்ட வரோம். அன்பு கூர்ந்து ஆண்டவர்கிட்ட யாருமே வர்றதில்லை, பயந்து போய் ஆண்டவர்கிட்ட வரோம். ஆனா நீங்களும் நானும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி நம்மேல் அன்பு கூர்ந்தாரோ அதே போல அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். அந்த அன்புல நடிப்பு இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல, தேவனாகிய கர்த்தர் மேல, பரிசுத்த வேத வசனங்கள் மேல நாம வைக்கிற அன்புல நடிப்பு இருக்கக்கூடாது. சும்மா கடமைக்கு காலையில் எந்திரிச்சோன்னா பைபிள் வாசிக்கிறது, கடமைக்கு ஒரு பாட்டு பாடுறது, பாட்டு பாட சொன்னா எல்லாருமே முன்னால வந்து பாடுவோம். ஆனா எத்தனை உண்மையோட அதை செய்யறோங்கிறது தான் முக்கியம். சர்ச்சில் நின்று இப்படி செய்தி கொடுக்கிற விஷயம் கூட அல்ல, ஒரு உண்மையா வந்து கூட்டி கிளீன் பண்ணி வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதைத்தான் கர்த்தர் அங்கீகரிப்பாரே தவிர நடிப்போட செய்கிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமா அங்கீகரிக்கவே மாட்டார். அப்படிங்கிறத நம்முடைய மனசுல வச்சுக்கணும். நமக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா நடிப்பு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில பிடிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம், நடிப்பு இருக்கக்கூடாது. அடுத்ததா 4வது தலைப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா முடிப்பு. ஒண்ணு படிப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க, பிடிப்பு, படிப்பு, அடுத்தது நடிப்பு, இதுக்கப்புறம் முடிப்பு. எல்லாம் ஆரம்பிப்பாங்க, ஆனா சரியா முடிக்க மாட்டாங்க. படிக்கணும்னு ஆரம்பிக்கிறது, ஆனா நடுவில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு மொபைலை தூக்கி போயிடுறது, டிவியில உட்காந்துடுறது, கிரிக்கெட் விளையாட போயிடுறது, ஃபுட்பால் விளையாட போயிடுறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேச போயிடுறது.
அப்ப அதுலயே சரியா முடிக்க முடியாத போது ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி நம்ம சரியான முடிப்பை நம்ம வைக்கணும்? இந்த பரிசுத்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் போல, அதுவும் பொறுமையா ஓடணும். பொறுமையாய் ஓடுகிற ஓட்டப்பந்தயம் போல. அந்த ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்ல, முடிவு ரொம்ப முக்கியம். அதுல கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ஓடுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், எதை முடித்தேன்? ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. இந்த பவுல் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா, தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. பர்சனலா ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல தான் இந்த காரியங்கள் எல்லாம் எழுதுறாரு. தீமோத்தேயு, நீ கற்றாய், நிச்சயித்து கொண்டாய், அதுல நிலைத்திரு, வெட்கப்படாதே அப்படிங்கிற காரியத்துல எழுதிட்டு தன்னுடைய வாழ்க்கை முடிவை குறிச்சு எழுதுறாரு. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். எதுக்கு அதை எழுதுறாரு அப்படின்னா, அந்த தீமோத்தேயும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னா தீமோத்தேயும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அடுத்து சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன். முடிக்கிறது ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எல்லாம் ஓடிட்டு இருப்போம், ஆனா விசுவாசம் இல்லாம விசுவாசத்தை இழந்து இழந்து தவித்து ஓடிக்கொண்டிருப்போம். அது முக்கியம் அல்ல. நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க. வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு நாள் பணம் இருக்கும், ஒரு நாள் இல்லாம இருக்கும். எல்லாரும் நினைக்கிறது போல நம்ம வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாமும் நடந்துருச்சு அப்படின்னா உலகமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அழுகை வரும், சிரிப்பு வரும், கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டி இருக்கும். சிலருக்கு நல்ல படிப்பு வரும், சிலருக்கு வராது. இப்படி எல்லாம் பலவிதமான விஷயங்கள் வாழ்க்கையில இருக்கு. சரீர வளர்ச்சி கூட நமக்கு வேற வேற மாதிரி தான் இருக்கு. ஒருத்தர் சிவப்பா இருப்பாங்க, ஒருத்தர் கருப்பா இருப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனா அதுக்குள்ள கர்த்தர் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு, ஒரு ஆவியை வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது எல்லாம் சமம் தான். தேவனுக்கு முன்னால எல்லாம் சமம் தான். இதை நம்ம விளங்கிக்கல அப்படின்னா நம்ம மத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையில ஏமாந்து போய்கிட்டே இருப்போம். யாரோடய நம்ம லைஃபை கம்பேர் பண்ணாதீங்க, யாரோடையும் ஒப்பீடு செய்யாதீங்க. தாழ்வு மனப்பான்மைங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அவங்க அதை பண்ணிட்டாங்க, நமக்கு இது இல்ல. அவங்க அதை செஞ்சுட்டாங்க, நம்மளால அதை செய்ய முடியல. அவங்க அதை வாங்கிட்டாங்க, என்னால அதை வாங்க முடியல. இல்ல, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன திட்டம் பண்ணியிருக்கிறாரோ, தீர்மானம் பண்ணியிருக்கிறாரோ அத்தனையும் அவர் குறித்திருக்கிற காலத்துல சரியாய் நடக்கும். அவ்வளவுதான் விஷயம். நம்ம எப்படி வந்துக்கணும்? யோபு போல நடந்தாலும் சரி ஸ்தோத்திரம், நடக்காவிட்டாலும் சரி, அப்படி வந்து அப்படி கற்றுக்கொள்வதுதான் ஒரு சிறப்பான படிப்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் சூப்பரா சொல்லிட்டாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த ஓட்டத்துக்கு நடுவில் என் வாழ்க்கையில விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டீர்களானால் நல்ல போராட்டம் உங்க வாழ்க்கையில இருக்கும். நல்ல நிறைய கற்றுக்கொள்ளுவீங்க. அந்த கற்றுக்கொள்ளுதல் ஆண்டவருக்கு நேரா உங்களை நெருக்கி கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கும். விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன வார்த்தையில கடைசி வார்த்தை முடிந்தது. என்ன சொன்னாரு? முடிந்தது. எந்த நோக்கத்துக்காக பிதாவாகிய தேவன் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதை நான் செஞ்சு முடித்தேன் அப்படின்னு சொல்றத பார்க்க முடியும். அப்ப அவரை பின்பற்றுகிற நாம் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். ஒரு வீட்டு வேலை கட்ட ஆரம்பிக்கும் போது பரிசுத்த பைபிள்ல வாசிக்கிறோம், அவன் முன்னாலுமே உட்கார்ந்து கணக்கு போடுவானா, இந்த வேலையை செய்து முடிக்க எனக்கு திராணி இருக்கா, எனக்கு பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி முடிக்கும் வரைக்கும் அதை ஓய மாட்டான். ஆனா அறகுறையா பண்றவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பாதியில வந்துட்டு நடு ஆத்துல வந்து சிக்கிட்டு தவிப்பாங்க. நாம கூட நம்முடைய படிப்பானாலும் சரி, நம்முடைய வேலையானாலும் சரி, நம்முடைய ஊழியமானாலும் சரி, நம்முடைய சகல விதமான எந்த விஷயமானாலும் சரி, எடுத்தா ஒரு காரியத்தை முடிக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? ரூத் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? ரூத் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், நகோமி சொல்றாங்க, என் மகளே, ரூத்தை பார்த்து சொல்றாங்க. அப்பொழுது நகோமி ரூத்தை பார்த்து, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அதுதான் முக்கியம். அடுத்து வர்றது ரொம்ப முக்கியம். அந்த மனுஷன் அப்படின்னா போவாஸ். அந்த போவாஸ் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் என்ன மாட்டான்? இளைப்பாற மாட்டான். அப்ப போவாசை குறித்து நகோமி ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. போவாஸ் ஒரு காரியத்தை எடுத்தா அதை முடிக்காம விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரூத்துக்கு அப்படித்தான் சொல்றாங்க. இந்த மனுஷன், அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னால இளைப்பாற மாட்டான். அப்படிப்பட்ட லைஃப் தான் நமக்கு வேணும். இந்த போவாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை முடிக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் இருந்ததே கிடையாது. நீங்களும் நானும் நிறைய பேர் என்ன பண்றோம்னா, இந்த பிடிப்புங்கிறதையும் கத்துக்கிறோம், படிப்பையும் கத்துக்கிறோம், சில பேர் நடிப்பையும் நமக்குள்ள வச்சுக்கிறோம். அதனால முடிக்க முடியறது இல்ல, சரியா எதையும் முடிக்க முடியறது இல்ல. எத்தனை பேர் இந்த புது வருஷம் வரும்போது, ஆண்டவரே இனிமே நான் தினமும் பைபிள் வாசிப்பேன், தினமும் ஜெபம் பண்ணுவேன்னு தீர்மானம் எடுத்தீங்க. இருக்கிறதுலே மகா மோசமான கேடுகட்ட தீர்மானம் அதுதான். நான் இனிமே பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். ஒரு கிறிஸ்தவனுக்கு இயல்பாகவே அந்த ரெண்டு இருக்கணும். அந்த ரெண்டு இல்லைன்னா மனுஷனே கிடையாது, கிறிஸ்தவனே கிடையாது. ஆனா அவங்க எடுக்கிற தீர்மானத்துல ரொம்ப முக்கியமா இருக்கிறது இந்த ரெண்டும். என்னது? தினந்தோறும் பைபிள் வாசிப்பேன், தினந்தோறும் ஜெபம் பண்ணுவேன். சரி, அப்படியே எடுத்தாலும் இப்ப எத்தனை, கிட்டத்தட்ட 2வது மாசத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 மாசத்திலேயே அதுல நிலைச்சிருக்க முடியறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நடிப்பு அவங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். கடவுளுக்கு பிரியமானதை விட்டுட்டு பிரியமில்லாததையே தேடுகிற ஒரு சூழ்நிலை, அதுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். ஆனா போவாஸ் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும்னு இளைப்பாற மாட்டான். அப்படின்னா பைபிள் வாசிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா யார் வந்து தடுத்தாலும் சரி, அதை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ஜெபம் பண்ணணும்னு போய் உட்கார்ந்துட்டா, ஐயோ முக்கியமான ஒரு கால் வருது, என்னடா பண்றது? அது எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி சைலண்ட் போட்டு வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் போய் பார்க்கலாம். எந்த தலை போற விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் வேணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சில விஷயங்களை செய்யணும்னு வந்துட்டாரு. லாசரு வீட்டுக்கு போறாரு, அங்க 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க, மார்த்தாள் மரியாள். அடிக்கடி அந்த வீட்டுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறாரு. திடீர்னு மரியாளும் யோசேப்பு வந்து, எப்பா நீ தான் அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கிற, ரொம்ப அறிமுகமான ஒரு நபர் தானே, லாசரு நல்ல ஆளு, இந்த மார்த்தாள் மரியாள் 2 பேரும் நல்ல பொண்ணுங்க தான், அந்த 2 பொண்ணுல ஏதாவது ஒரு பொண்ணை பார்ப்பா, என்ன பண்ணிடுவோம், கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஒருவேளை யோசேப்பு மரியாள் அப்படி யோசிச்சிருந்து ஆண்டவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு டைவர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன கொடுமை நடந்திருக்கும். அப்படிப்பட்ட கதைகளும் உண்டு, அப்படிப்பட்ட கதைகளும் உண்டு, கள்ள உபதேசங்கள் உண்டு. இப்படி எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நடந்திருந்ததுன்னு சொல்ற கள்ள உபதேசங்கள் உண்டு. ஆனா பிசாசுகள் அலறி அடிச்சு ஓடிச்சு, நீ தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிச்சு. இவனிடத்தில் நான் யாரோ குற்றமும் காணவில்லை, பிளாத்து எழுதுறாரு, தீர்ப்பு எழுதுறாரு. அப்படின்னா அவர் மரிக்கும் வரைக்கும் அவரிடத்துல ஒரு குற்றத்தையும் பார்க்கல. பக்கத்துல இருக்கிற கல்வன் சொல்றான், ஏய் என்னடா நீயும் நானும் செஞ்ச தப்புக்கு தொங்கிட்டு இருக்கிறோம், அவர் செய்யாத தப்புக்கு தொங்கிட்டு இருக்கிறான். அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர்னு ஒரு திருட புரிஞ்சுக்கிறான், ஒரு நீதிபதி புரிஞ்சுக்கிறாரு. அது பிசாசுகளுக்கும் தெரியும், கூட இருந்தவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியணும் அது. அப்ப அந்த கிறிஸ்து அப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னா, அவர் ஆராதிக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்டவங்களா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்கதான் வாழ்க்கையின் சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ முடியும். அவங்க நல்ல ஒரு பிடிப்பு இருக்கும், வாழ்க்கையில எது நடந்தாலும் பரவாயில்லைங்க, ஏன் நான் வாழ்றதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிற காலம் வரைக்கும் நான் வாழ்வேன். உடம்புல பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இருக்குதோ இல்லையோ நான் ஆண்டவர் உறுதியா பிடிச்சுக்குவேன். ஏன்னா அவர் என்ன ஒரு நோக்கத்துக்காக பிடிச்சிருக்கிறாரு. அந்த பிடிப்பு என் வாழ்க்கையில எப்பவும் இருக்கும். சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் கத்துக் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் கத்துக் கொடுத்துட்டே இருக்கும். தாவீது நிறைய கத்துக்கிட்டாரு, நிறைய விலங்குகளை பத்தி தாவீது பேசியிருக்கிறாரு, செத்த நாயை பத்தி கூட பேசியிருக்கிறாரு. ஏன்னா அந்த செத்த நாய் கூட ஒரு கற்றுக்கொள்ளுதல கொடுத்துச்சு. ராஜா செத்த நாயை போல இருக்கிறேன், என்னவா தேடிட்டு வர்றீங்க, ஒரு தெல்லு பூச்சியவா தேடி வரீங்க. ஏன்னா அந்த பூச்சி கூட அவருக்கு ஒரு கற்றுக்கொள்ளுதல கொடுத்துச்சு. ஏன்னா அவர் பாக்குறத வச்சு எல்லாம் ஆண்டவர் இது மூலம் எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு கத்துக்கிட்டாரு. சங்கீதத்துல வாசிக்கும் போது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். சிங்கக்குட்டிகளை பாக்குறேன்னா காட்டுக்கு வேட்டையாட போவாரா, இல்ல தாவீது சவுலுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாரா? சிங்கக்குட்டிகளை பார்த்து கூட கத்துக்கொண்டார். அப்படின்னா எதை எதை பாக்குறோமோ எல்லாத்துக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு பாடத்தை வச்சிருக்கிறாரு. என்னென்ன மனுஷங்களோடு கூட பேசுகிறோமோ உறவாடுகிறோமோ அத்தனை பேர்கிட்ட இருந்து ஒரு பாடத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த கற்றுக்கொள்ளுதல் தேவனுக்கு நேராக நம்ம நடத்தணும். அப்படி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, படிக்க வேண்டியது அவசியம். நடிப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எதை எடுத்தாலும் சரி, நான் சரியான காரியத்தை முடிக்க வேண்டும், சரியா என்னுடைய வாழ்க்கை தேவ சமூகத்துல போய் முடிய வேண்டும் அப்படிங்கிற ஜாக்கிரதை உணர்வோடு கூட ஓட வேண்டியது அவசியம். அப்படி ஆண்டவர் நமக்கு அழகா கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்த போது நமக்கான ஒரு புது வாழ்வை ஆரம்பித்து கொடுத்தார். அந்த வாழ்க்கைக்குள்ளதான் நாம வந்திருக்கிறோம்.
அந்த கிறிஸ்து போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல நாம் சரியான காரியத்தை செய்து சரியான முடிவை பெறுவோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சில காரியங்களை தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்கிற வார்த்தையின்படி பிடிப்பு என்கிறது எங்க வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி பார்த்தோம். வாழ்வின் ஒவ்வொரு காரியங்கள் மூலமாகவும் ஒரு படிப்பை எங்களுக்கு சொல்லித் தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனா எங்க வாழ்க்கையில நீர் விரும்பாத நடிப்பு என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அது எல்லாம் எங்களை விட்டு தூரம் எடுத்து போடும். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களா எங்களை மாற்றுகிறார்கள். இந்த காரியத்தை செய்யும் முன் அவன் இன்றைக்கு இளைப்பாற மாட்டான் என்று போவாசை குறித்த சாட்சி எப்பேற்பட்ட ஒரு சாட்சி! நாங்கள் படித்தாலும், வேலை செய்தாலும், ஊழியம் செய்தாலும், எங்க வாழ்வின் பாதைகளிலே பல்வேறு நிலைகளிலே ஓடிக்கொண்டிருந்தாலும் சரியானதை தேர்ந்தெடுத்து சரியானதை முடிவு செய்வதற்கு, முடிப்பதற்கு எங்களுக்கு பலன் தரும்படி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களை பரலோகம் வரைக்கும் அழைத்து செல்லட்டும், உங்களுடைய சமூகம் வரைக்கும் அழைத்து செல்லட்டும். கற்றுக்கொண்ட காரியங்களிலே நிலைத்திருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்தரலும், சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்தரலும். எல்லாருடைய வாழ்க்கையிலிருந்து கலக்கங்கள், பயங்கள், வேதனைகள், பலவிதமான யோசனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறாதபடி தடை செய்கிற அத்தனை காரியங்களையும் எடுத்து போடும். தொடர்ந்து நம்முடைய தெய்வீக கிருபையா ஒவ்வொருவரையும் நிரப்பி வழி நடத்தும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.